Hey guys, so நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஓகே, இன்றைக்கி நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒன் ஆஃப் தி மெத்தடை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா, பொதுவாக ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறது அதிலே உங்களோட எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி க்ளோவிங் ஃபேஸ், அப்புறம் எல்லாமே வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறது அதுவும் தேவை. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா 60 to 70% வரைக்கும் அவங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. பேலன்ஸ் 30 to 40% வந்து உங்களோட ஃபுட்டில் இருந்து தான் கன்சியூம் ஆகுது. ஃபுட் மீன்ஸ் இப்போ நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டில் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் அதிகமாக குடிக்கணும். நேச்சுரல் ஃப்ரூட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பவுட்ரு யூஸ் பண்ணி போடுற ஜூஸ் இல்லை, நீங்கள் வந்து நேச்சுரலாக ஃப்ரூட்லேருந்து எடுக்கிற ஜூஸு இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக குடிச்சிட்டு வர்றது மூலமாக உங்களோட ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃப்ரூட்டுனோடனே பெருசாக ஒன்றும் வெளியில் போய் வாங்கிட்டு வந்து அப்படிலாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் வீட்டில் இருக்க நார்மலாக கேரட் ஜூஸோ டொமேட்டோ ஜூஸோ இதுவே இப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக இப்போ இந்த டேட் குடிக்கிறீங்கன்னா, இப்போ மண்டே குடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து டியூஸ்டே குடிக்காமல் வெனஸ்டே, அப்புறம் தேர்ஸ்டே, அப்படி ஒரு நாள் விட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். இப்போ ஸ்கின் கேர் ரொட்டீனுக்குள்ளே திருப்பி வரலாம். ஸ்கின் கேர் ரொட்டீனில் நிறையா ஒன்றும் பெருசாக செலவு பண்ணாமல் நிறைய பேர் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் கர்டு, அதுக்கப்புறம் டர்மரிக் பவுட்ரு, இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை வந்து ஹீட் வாட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும். ஏன் ஹீட் வாட்டரில் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்க போர்ஸ்லாம் வந்து சின்ன போர்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நீங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன உங்களோட க்ரீம் யூஸ் பண்ணுவீங்களோ, என்ன ஒரு ஸ்கின் ரொட்டீன் யூஸ் பண்ணுறீங்களோ, அது பண்ணும்போது டேரெக்டாக அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே போகுது. அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஃபேஸை வந்து ஹீட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாஸ்க்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 20 to 30 minutes வந்து அதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்படியே விட்டுருங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நல்லா அது காஞ்சி போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூஞ்சியை நார்மலாக தான் கழுவணும். சோப் யூஸ் பண்ணி கழுவக்கூடாது. சோப்பில் இருக்க கெமிக்கல் வந்து அது யூஸ் ஆகாது. அது அப்படி பண்ணால் உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே இருக்காது. நீங்கள் வந்து வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி குளிக்க போயிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் மறந்து போய் சோப்பு மூஞ்சியில் போடுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உடனே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். மூஞ்சி நல்லா தொடச்சிட்டு அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த 20 minutesல வந்து கழுவிடலாம். அப்படி இல்லைனா குளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து எந்தெந்த டயத்துலலாம் யூஸ் பண்ணலாம், இந்த மாஸ்க் வந்து எப்போலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா மேக்ஸிமம் வாரத்துக்கு 3 நாள் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்படின்னா, சின்ன இந்த பிளாக் பிம்பிள்ஸ் வந்து பிளாக்ஸாக இருக்கும், அடுத்து ஆக்னி இருக்கும், இதெல்லாம் எடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினும் உங்களுக்கு வரும், எந்த ஸ்கின் டைப்புக்கு இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாமா, அதாவது ஆயில் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாமா, நார்மல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாமா, எனக்கு நிறையா பிம்பிள்ஸ் இருக்குது யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இது வந்து பொதுவான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். இதை வந்து யூஸ் பண்ணனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஃப்யூச்சரில் வந்து நான் அந்தந்த ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ள ரெமடிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல்.